இந்த ரெசிபியை ட்ரை பண்ணுறதுக்கு முன்னாடி 100 தடவை யோசிச்சிங்க. ஏன்னா டெய்லியுமே இதை சமைக்கிற மாதிரி ஆகிடும். முட்டையே பிடிக்காதவங்க இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க கூட இதை சாப்பிட்டாங்கன்னா போட்ட முட்டை அத்தனையும் காலி பண்ணிவிடுவாங்க. ஆனால் இந்த ரெசிபியை பொறுத்த வரைக்கும் முட்டையை விட கிரேவி தான் டேஸ்ட். அதுக்கு காரணம் வந்து அந்த ஒரு பொருள் தான். அது என்னங்கிறத நான் ரெசிபி செய்யும்போது சொல்கிறேன். ப்ரொசீஜர்லாம் ரொம்ப ரொம்ப ஈஸி தான். இதில் என்னென்னா அந்த இன்க்ரீடியன்ஸ் நம்ம சேர்க்குறது இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் விஷயம். சிம்பிள் இன்க்ரீடியன்ஸை வச்சு ஒரு அமேசிங் டேஸ்ட்டில் ரெசிபி. இந்த கிரேவி ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம இந்த முட்டையெல்லாம் பாயில் பண்ணிக்கலாம். இந்த முட்டை கொஞ்சம் கன்றாவே இருக்குது, இதை எடுத்து வச்சு நம்ம வேறு போட்டுக்கலாம். நம்ம இன்றைக்கி 10 முட்டை போட்டு இந்த ரெசிபி செய்ய போகிறோம். இந்த ரெசிப்பியை நாக்பூரில் இருக்கும்போது ஒரு தடவை பண்ணினேன். அதுக்கப்புறம் இடையில ஒரு தடவை பண்ணினேன். அன்றைக்கி செம்ம டேஸ்ட்டாக இருந்தது. ஆனால் வீடியோ எடுக்க தான் மறந்துட்டேன். ஸோ இன்றைக்கி பண்ணி வீடியோ எடுத்துகிட்டு இப்போ இந்த முட்டை வந்த பேப்பரில் தான் நம்ம வெங்காயம் தக்காளியாக கட் பண்ணி எடுக்க போகிறோம். கீழே சிந்தாமல் அழகாக அள்ளைக்க தூக்கி போட்டுடலாம். அதாவது நியூஸ் படிக்கிறதுக்காக பேப்பர் வாங்குவாங்க இல்லையா, அவங்கள்ட்ட கூட இவ்வளோ பேப்பர் இருக்காது. நாங்கள் முட்டை வாங்கி அவ்வளோ பேப்பர் சேர்த்து வச்சுருக்கோம். இந்த முட்டை வேக வைக்கும்போது உப்பு சேர்த்துக்கணும்னு சொல்லுவாங்கள்ல, அது எதுக்குன்னு உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். டேஸ்ட்டுக்காகவா, இல்லை முட்டை கிராக் ஆகாமல் இருக்கிறதுக்கா, இல்லை ரெண்டுத்துக்காக இல்லையாங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். முட்டை வேகிற நேரத்தில் நம்ம இன்க்ரீடியன்ஸ்லாம் கட் பண்ணி வச்சுக்கலாம். இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ்னு பார்த்திங்கன்னா பேசிக்கானது தான். வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு, கொத்தமல்லி, புதினா நம்ம வாசத்துக்காக போட்டுக்கலாம். ஆனால் அவ்வளோ அது இல்லைனாலும் ஓகே தான். உண்மையாகவே இந்த டேஸ்ட்டுக்கு நம்ம போடுற இன்க்ரீடியன்ட்ஸ் பார்த்திங்கன்னா கம்மி தான். கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்கள். இப்போ வெங்காயத்தை நம்ம எந்த அளவுக்கு பொடியாக நுணுக்கிக்கலாமோ அந்த அளவுக்கு பொடியாக நறுக்கிக்கலாம். ஏன்னா கொஞ்சம் பெருசாக இருந்ததுன்னா அது சக்கையாக இருக்கும். இதே நம்ம பொடியாக நுணுக்கிட்டோம்னா அந்த கிரேவியில் அந்த வெங்காயம் இருக்கிறதே தெரியாது, சாந்து மட்டும்தான் இருக்கும், நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். ஆனால் வெங்காயம் மட்டும் கொஞ்சம் நிறையா தேவைப்படும். ஏன்னா அந்த கிரேவி ஃபுல்லாகவே அந்த வெங்காயத்தால் தான். வேறு நம்ம தேங்காவோ வேறு எதுவும் போட போகிறது கிடையாது. டேஸ்ட்டுக்காக நம்ம ஒரு பொருள் சேர்க்க போகிறோம். இருந்தாலும் இருக்கிற கிரேவி ஃபுல்லாக இந்த வெங்காயத்தோட கிரேவி தான். ஸோ கொஞ்சம் நிறையா நமக்கு எவ்வளோ கிரேவி எந்த அளவுக்கு நமக்கு நிறையா தேவைப்படுதோ அந்தளவுக்கு நம்ம வெங்காயம் நிறையா சேர்த்துக்கணும். இப்போ வெங்காயத்தெலாம் நம்ம நல்லா பொடியாக கட் பண்ணி எடுத்தாச்சு. நெக்ஸ்ட் வந்து இப்போ முட்டை வெந்துடுச்சு. நம்ம முட்டையை வந்து உரிச்சிக்கலாம். முட்டையை நல்லா அதிக நேரம் தான் வேக வச்சேன். இருந்தாலுமே உரிக்கும் போது பார்த்திங்கன்னா அப்படியே கொஞ்சம் அந்த தோலோட அந்த உள்ளே இருக்கிற முட்டைலாம் பிச்சுக்குன்னு ஒட்டிக்கிட்டு கொஞ்சம் சில பல முட்டைகள்லாம் டேமேஜ் ஆகிடுச்சு. எல்லா முட்டையுமே நம்ம வீட்டில் இருக்கிற புரோட்டீன் லவர் தான் உரிச்சு கொடுத்தான். உரிச்சு கொடுத்தான். இப்போ நம்ம வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கோம். அதுக்கு அடுத்தது முட்டையை உரிச்சு வச்சுருக்கோம். அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு நம்ம ஃபஸ்ட்டு இப்போ பண்ண போகிற என்ன வேலைன்னா, வானலில் கொஞ்சமாக கடலை மாவு ஒரு ஸ்பூன் போட்டு நல்லா வறுத்து எடுத்து வச்சுக்கலாம். இந்த மாதிரி கடலை மாவு போட்டிங்கன்னா பக்கத்துலேயே நிற்கணும். ஏன்னா கொஞ்சம் விட்டால் கூட அப்படியே கருகி அடி பிடிச்சிரும். அதுவும் இந்த மாதிரி ஸ்டீல் கடாயெல்லாம் இருந்ததுன்னா சுத்தம். நான் இவ்வளோ தான் ஜாக்கிரதையாக சிம்மில் வச்சு செஞ்சாலும் லேசாக கலர் மாறிடுச்சு. அந்த கலர் மாறாமல் அழகாக வறுத்து எடுத்துக்கணும். கடலை மாவு எப்படி இருக்கும், பிசுன்னு இருக்கும் இல்லையா, அது மாதிரி இல்லாமல் இப்படி நம்ம பிஞ்ச் பண்ணி இப்படி கீழே கொட்டினோம்னா நம்ம ரவாலாம் எப்படி கொட்டுது பார்த்தீங்களா, நொரன்னு அந்த மாதிரி ஃப்ரீயாக கொட்டணும். அதுதான் பதம். அதுக்கப்புறம் நம்ம அதே வானலில் கொஞ்சமாக எண்ணெய், உப்பு, மிளகாத்தூள், மஞ்சத்தூள் போட்டு இந்த முட்டையெல்லாம் அணிலுக்கு ராமர் 3 கோடு போட்டாருன்னு சொல்லுவாங்களா, அதே மாதிரி நம்மளும் டப்புக்குன்னு 3 கோடு போட்டு நம்ம எல்லா முட்டையும் இந்த எண்ணெயில் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும். இது அப்படியே மெதுவாக சிம்மில் ஃப்ரை ஆகிட்டு இருக்கட்டும். அதுக்குள்ளார நம்ம இந்த வெங்காயம் கட் பண்ண பேப்பர் அந்த இடத்த வந்து க்ளீன் பண்ணிக்கலாம். அப்படியே இந்த பேப்பரை தூக்கி போட்டலாம். இந்த பேப்பர் வந்ததுலேருந்து ஒரு வசதி. இப்போ இதே முரத்தில் நம்ம கட் பண்ணோம்னா இந்த முரத்தில் இருக்கிறதெல்லாம் நம்ம வடித்து போட்டுட்டு அந்த முரத்தை கழுவிட்டு இருக்கணும். இந்த பேப்பர் வந்ததுலேருந்து அந்த பிரச்சனையில் அப்படியே அழைக்காக சுருட்டி போட்டோம்னா வேலை முடிஞ்சது. இப்போ இந்த முட்டை ஃப்ரை ஆகிட்டு இருக்கட்டும். நம்ம அதுக்குள்ளார இந்த தக்காளியாவும் புதினாவும் அரைச்சிக்கலாம். தக்காளியை நம்ம அரைச்சிட்டு வந்தாச்சு. அதுக்குள்ளே இந்த முட்டையும் பாருங்கள் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இந்த முட்டையோட தோல் எப்படி இருக்கணும்னா இந்த மாதிரி மேலே அப்படியே கொஞ்சம் சுருக்கம் விழுந்த மாதிரி இருந்தால் கரெக்டாக இருக்கும். இப்போ முட்டை ஃப்ரை பண்ண பார்த்தீங்களா, அந்த எண்ணெயிலே நான் இன்னும் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். ஆனால் இது கொஞ்சம் எண்ணெய் விட்டு பண்ணால் தான் நல்லாயிருக்கும். அப்போ தான் அந்த மகாராஷ்டிராலலாம் பண்ணுவாங்க இல்லையா, அந்த மாதிரி இருக்கும். இப்போ நம்ம 2 பச்சை மிளகாயை கட் பண்ணி அதில் எண்ணெயில் போட்டுட்டு அடுத்து நம்ம கட் பண்ணி வச்ச வெங்காயத்தையும் அதிலே போட்டு நல்லா ஃப்ரை பண்ணணும். இப்போ இந்த ரெசிபிக்கு தேவையான மொத்த உப்பு வேணாலும் போட்டுக்கலாம். அப்படி இல்லைனா இப்போ பாதி போட்டுக்கிட்டு மிச்சம் நம்ம அப்புறம் பார்த்துக்கிட்டு போட்டுக்கலாம். இப்போ வெங்காயம் ஒரு பக்கம் வதங்கிட்டு இருக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம சப்பாத்தி மாவு பிசைஞ்சிக்கலாம். ஒரு பக்கம் நமக்கு கிரேவி ரெடி ஆகிட்டு இருக்கும்போதே நம்ம சப்பாத்தி மாவும் பிசைஞ்சு ரெடி பண்ணி வச்சிட்டோம்னா ஈக்குவல் டைமில் நமக்கு 2 வேலையுமே முடிஞ்சிடும். செஞ்ச உடனே நம்ம சாப்பிட்டுக்கலாம். ஏன்னா பசங்களுக்கும் பொறுமை இருக்காது. கிரேவி செய்ய ஆரம்பிச்சுட்டு அதுலேருந்து வர ஸ்மெல் வந்து யாருக்குமே டெம்டிங்காக தான் செய்யும். ஸோ நம்ம உடனே செஞ்சுக்கலாம். இப்போ வந்து சப்பாத்தி மாவு நான் உங்களுக்கு எடிட் பண்ணாமல் காமிக்க போகிறேன். ஆனால் கொஞ்சம் ஸ்பீடு வச்சுக்கிறேன், ஏன்னா ரொம்ப டைம் எடுக்கும். அதனால் கொஞ்சம் மட்டும் ஸ்பீடு வச்சுக்கிறேன். இப்போ நமக்கு எந்த அளவுக்கு மாவு வேணுமோ அந்த அளவு எடுத்துக்கலாம். இதுக்கு அளவுக்கு ரேஷியோ என்னென்னு பார்த்திங்கன்னா, 1 டம்ளர் மாவுன்னா 1/2 டம்ளர் தண்ணி. 1/2 டம்ளருக்கு கீழவே கொஞ்சம் எடுத்துக்கணும். சில மாவு வந்து தண்ணியை சக் பண்ணாது. அதனால் நம்ம கொஞ்சம் தண்ணி கம்மியாகவே எடுத்துக்கலாம். ஒன்றுன்னா அதுக்கு பாதி அளவுக்கு கீழே எடுத்துக்கலாம். அதை கொஞ்சமாக ஊற்றி பிசையணும். அப்படியே தண்ணியை மாவில் கொட்டி அப்படியே கிளறி விட்டிங்கனாலே எல்லாமே அப்படியே பிசைஞ்ச மாதிரி ஆகிடும்.
மொத்தமாக நமக்கு பிசைறதுக்கு ஈஸியாக இருக்கும். என்னதான் ஈஸியாக இருந்தால் கூட அதையும் தினைக்கும் செஞ்சுட்டே இருக்கணும்னா எரிச்சல் வரும். ஸோ எப்பாவது பசங்கள்கிட்டையும் ஹஸ்பண்ட்கிட்டையோ கொடுத்து பிசைய சொல்லிவிடுவேன். அவ்வளோதாங்க, மாவு பிசைஞ்சு முடிச்சாச்சு. இதை ஓரமாக வச்சுட்டு நம்ம இப்போ ரெசிபிக்கு வரலாம். அப்புறம் ஒரு விஷயம் உங்கள்கிட்ட நான் ரொம்ப சாரி கேட்டுக்கிறேன். இதில் ஒன்று நான் ஆல்ரெடி சொல்ல மறந்துட்டேன். எண்ணெய் ஊற்றின உடனே ஒரு பட்டை, ஒரு கிராம்பு, 2 ஏலக்காய் போட்டு தாளிச்சிக்கணும். இப்போ வெங்காயம் நல்லா சுருளை வதங்கின உடனே நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் இதில் போட்டுக்கணும். அதையும் போட்டுட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இந்த டைமில் நம்ம மசாலா தூளை சேர்த்துக்கலாம். தனி மிளகாத்தூள் 2 டீஸ்பூன், மல்லித்தூள் 2 டீஸ்பூன், மஞ்சத்தூள் 1/2 டீஸ்பூன், கரம் மசாலா 1/2 டீஸ்பூன், மிளகுத்தூள் 1/4 டீஸ்பூன், ஜீரகத்தூள் 1/4 டீஸ்பூன் எல்லாத்தையும் இதில் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிடணும். மசாலா ஓரளவுக்கு வெங்காயத்தோடு சேர்ந்து நல்லா மிங்கிள் ஆன உடனே நம்ம தக்காளியும் புதினாவும் அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா, அதை எடுத்து இதில் ஊற்றிடணும். தக்காளியை நம்ம தனியாக அரைச்சிருந்தா ரத்த கலரியில் இருந்திருக்கும். ஆனால் நம்ம புதினாவோட சேர்த்து அரைச்சதுனால கொஞ்சம் கலர் மாறிடுச்சு. அதுவும் ஊற்ற கொஞ்சம் டைம் எடுத்ததுனால இன்னுமே கொஞ்சம் கலர் மாறி. இப்போ அந்த மிக்ஸியை அரைச்சோம் இல்லையா, அதுலேயே கொஞ்சம் தண்ணி ஊற்றி அதையும் வேஸ்ட் பண்ணாமல் நம்ம இந்த கிரேவியோட கலந்துக்கலாம். அதாங்க இப்போ நம்ம ஒரு மூடி போட்டு தீயை சன்னமாக வச்சு அப்படியே விட்டுலாம் ஒரு 5 நிமிஷம். இப்போ திறந்து பார்த்தோம்னா நல்லா கதன்னு கொதிச்சு வந்துட்டுருக்கும். இந்த டைமில் தான் அந்த சீக்ரெட் இன்க்ரீடியன்ட், அதாவது கடலை மாவு இருக்கு இல்லையா, அதை வந்து நம்ம போட போகிறோம். இது போட்ட உடனே அப்படியே கொஞ்சம் லைட்டாக நமக்கு திக்னஸ் கொடுக்கும். அந்த கடலை மாவை போட்டுட்டு நல்லா கொதித்த உடனே நம்ம அந்த ஃப்ரை பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா முட்டை, அந்த முட்டையும் இதிலே போட்டுடணும். அந்த முட்டையில் நம்ம கோடு போட்டு போட்டதுனால இந்த சாரெல்லாம் அந்த முட்டை கேப்பில் இறங்கி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். முட்டை பாயில் பண்ண முட்டை தானே அப்படின்னு சொல்லிட்டு போட்டு குத்தி கிளறி விட்டுறக்கூடாது. அப்புறம் சோலி முடிஞ்சது. ஒரு முட்டை கூட முழுசாக இருக்காது, எல்லாம் பேத்துக்கிட்டு வச்சு போட்ட கொத்து முட்டை ஆகிடும். ஸோ பார்த்து பக்குவமாக தான் கிளறணும். ஒரு 5 நிமிஷம் கழிச்சு அந்த மூடியை திறந்த பாருங்களேன், அப்படியே நமக்கே வாய் டெம்ப்டிங் ஆகிடும். அந்த அளவுக்கு எண்ணெய் விட்டு நல்லா தலை பார்க்குறதுக்கு அவ்வளோ சூப்பராக ஹோட்டலில் பார்க்குற அதே முட்டை கறியை நம்ம கண்ணால் வீட்டிலே பார்க்கலாம். இப்போ என்னோடய ஃபேவரெட்டு கஸ்தூரி மேத்தியை நல்லா கையாலே க்ரஷ் பண்ணி போட்டு விட்டுடலாம். அப்போ தான் நமக்கு இந்த ஹோட்டலில் செய்கிற இந்த நார்த் இந்தியன் ரெசிபியோட ஸ்மெல்லே வர ஆரம்பிக்கும். இப்போ கஸ்தூரி மெத்தி போட்டுட்டு திரும்பியும் ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சுட்டு சிம்மில் வச்சுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து எடுத்து பார்த்தோம்னா நமக்கு ஒரு சூப்பரான ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் எக்கு கறி ரெடி. இந்த டைமில் நம்ம ஒரு பட்டர் பீஸ் எடுத்து அதில் போட்டுக்கலாம். ஆனால் இந்த பட்டர் பீஸை நம்ம போட்ட உடனே கிளறி விடக்கூடாது. அப்படியே சென்டரில் போட்டு வச்சு மூடி வச்சிட்டோம்னா அது அழகாக எல்லா இடத்துலையும் மெல்ட் ஆகிருக்கும். ஆனால் நான் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஏன்னா எங்கள் வீட்டில் இருக்கிறவன் வந்து அப்படியே அந்த ஒரு பட்டர் பீஸை அப்படியே தூக்கிடுவான் குருமா எடுக்கும்போது சேர்த்து. அதனால் நான் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன். அவ்வளோதான், ரெசிபி ஆல்மோஸ்ட் ஓவர். லாஸ்ட்டாக என்ன செய்யணும்னா மல்லித்தழையை நல்லா குட்டியாக கட் பண்ணி அழகாக மேலால் தூவி விட்டோம்னா கிரேவி வந்து நமக்கு ரெடி ஆயாச்சு. இப்போ வந்து நம்ம ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சுட்டு அதுக்கப்புறம் முட்டையை ஒன்றா அப்படியே கிளறி விடணும். போட்டு கிண்டி விடக்கூடாது. ஏன்னா ஆல்ரெடி அந்த முட்டையில் ஆப்ரேஷன் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ உடஞ்சிரும். அதனால் நம்ம நல்லா பட்டுவிடாமல் தான் கிண்டி விடணும். அழகாக அழகாக தூக்கி வச்சிடலாம். அவ்வளோதாங்க, இப்போ நமக்கு அழகான ஒரு ஹோட்டலில் செய்கிற முட்டை கறி ரெடி ஆகிடுச்சு. பக்காவாக இதே மாதிரி தான் செய்வாங்கன்னு சொல்ல முடியாது. ஏன்னா அவங்க க்ரீம் ஆட் பண்ணுவாங்க, முந்திரியெல்லாம் அரைச்சி ஊற்றுவாங்க, முக்கியமாக பன்னீர் துருவி போடுவாங்க. நம்ம ரொம்ப சிம்பிளாக ஆனால் பார்க்குறதுக்கும் டேஸ்ட்டுக்கும் அதே மாதிரி தான் இருக்கும். ஆனால் எக்ஸ்ட்ரா அவங்க அதெல்லாம் போடுவாங்க. நம்ம வேணும்னா க்ரீம் போடுறதா இருந்தால் நம்ம பாலை வந்து திக்காக காய்ச்சி வேணால் ஊற்றிக்கலாம். இருந்தாலும் இதுவே செம்ம சூப்பராக இருந்துச்சு. இப்போ கிரேவியை ஓரம் கட்டிட்டு நம்ம சப்பாத்தி போட ஆரம்பிச்சிடலாம். இப்போ நம்மலாம் சப்பாத்தி போட்டோம்னா அந்த உருண்டையை வச்சு ஒரு 2 தேய்ப்போம். அதுக்கப்புறம் இப்படி பெரட்டி போட்டுட்டு அதுக்கப்புறம் 2 தேய்ப்போம். ஏன்னா அது ஒட்டுன்னு சொல்லிட்டு மாற்றி போட்டு தேய்ப்போம், நமக்கு ஷேப்பு கரெக்டாக வரணுங்கிறதுக்காக. ஆனால் வடநாட்டில் பார்த்தீங்கன்னா ஒன்ஸ் அந்த உருண்டையை வச்சாங்கன்னா அந்த கையை எடுக்காமல் அதை போட்டு தேய்ச்சி அதை ரவுண்ட் ஷேப்புக்கு அப்படியே ஆக்கிடுவாங்க. எனக்குமே அப்போ நடக்கும் இந்த அதிசயம். நான் கூட அப்படி கை விடாமல் தேய்ச்சி எடுத்துருவேன். பசங்களுக்கு எல்லாம் ஃபுல்காக போட்டாச்சு. எனக்கு இன்னும் இன்றைக்கி பட்டர் சப்பாத்தி சாப்பிட்ணுன்னு தோணுச்சு. ஸோ நான் வந்து பட்டர் அப்ளை பண்ணி சப்பாத்தி போட்டுக்கிட்டேன். முட்டை கிரேவியை பாருங்கள், அப்படியே பார்க்கும்போதே அவ்வளோ ஆசையாக இருக்குது சாப்பிட்ணுன்னு. கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஆனால் அந்த ரெசிபிஸ்லாம் பண்ணணுன்னா நமக்கு அன்றைக்கி மூடு நல்லா இருக்கணும். அது மட்டும் இல்லை, அன்றைக்கி நம்மள்ட்ட யாரும் ஒம்பளை தரக்கூடாது. என்னோட பிஃபோர் மேரேஜுக்கெலாம் பார்த்தீங்கன்னா இந்த சப்பாத்தி போகிறதுக்குலாம் லீவு நாள் எதிர்பார்த்துட்ருப்போம். அம்மா அடுப்படிக்கிட்ட நிற்பாங்க, அக்கா ஒரு பக்கம் மாவு பிசைவாங்க, அதை தேய்க்கிறதுக்கு அண்ணன் நடுவில் உட்காந்துருப்பாங்க. அந்த தேய்ச்ச சப்பாத்தியை அம்மாட்ட கொண்டு கொடுக்கறதுக்கு நான், எங்கள் பாட்டி சாப்பிட ரெடியாக உட்காந்துருப்பாங்க. இந்த மாதிரி எங்கள் அம்மா இருக்கிற இடத்துலேருந்து அக்கா தேய்க்கிற வரைக்கும் அப்படியே நாங்கள் லைனாக ஃபார்ம் கட்டி உட்காந்துருப்போம். அந்த மாதிரி ஒரு பெரிய வேலையாக இருந்தது சப்பாத்தி போடுறது. அப்போ எங்கள் பாட்டிலாம் எங்கள் அக்காட்ட கேட்பாங்க, உனக்கு எப்போ லீவ் விடுதுன்னு சொல்லு, அப்போ நம்ம சப்பாத்தி போட்டு சாப்பிட்லான்னு. இப்போ பார்த்தீங்கன்னா 3 வேளையுமே சப்பாத்திங்கிற மாதிரி ஆயிடுச்சு. எல்லாமே இந்த நார்த்தில் இருந்தப்போ சப்பாத்தியாக சாப்பிட்டே பழகிட்டாங்க. எங்கள் மாமியார் தான் அடிக்கடி சொல்லிகிட்டே இருப்பாங்க, நீ போட்ட சப்பாத்திலாம் நான் என் ஆயுசுக்குமே போட்டிருக்க மாட்டேன் அப்படின்னு. இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ்லாம் உங்கள் வீட்டிலே இருந்ததுன்னா கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி சர்க்கிளுக்கு சமைக்க தெரிஞ்சவங்க தெரியாதவங்க எல்லாருக்கும் ஷேர் பண்ணி வேறொரு நல்ல ரெசிபியோட உங்களை வந்து மீட் பண்ணுற வரைக்கும் கீப் வாட்சிங் மை சேனல்.